ஹலோ ஆர்டிடி மக்களே, நான் உங்கள் சிவபிரகாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி இறுதிச்சுற்று லாஸ்ட் 30 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 8 நீங்கள் லேர்ன் பண்ண போகிற டாபிக் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த பர்டிகுலர் டாபிக் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 ரெண்டுக்குமே காமனான டாபிக் தாங்க. அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வரும், அதே சமயம் தமிழக வரலாறும் பண்பாடுலையும் வரும். ஜஸ்டிஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 things. மூணே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிஸ்ட்ரி, செகண்ட் ஒன் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ், தேர்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ஸ். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணதில் ஆரம்பிச்சு 1944 அது திராவிடர் கழகமாக எப்படி மாறுச்சு அப்படின்ற குரோனாலஜிக்கல் ஆர்டரை வரிசையாக பார்த்து பக்காவாக படிச்சிடணும். சீஃப் மினிஸ்டரும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் பார்க்கும்போது 1921 ஸ்டார்ட் பண்ணி 1937 வரைக்கும், அதாவது சுப்பராயுலு முதல் சீஃப் மினிஸ்டரில் தொடங்கி கடைசி சீஃப் மினிஸ்டர் பொப்பிலி ராஜா வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, என்ன மாதிரியான திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை பக்காவாக லேர்ன் பண்ணிக்கணும். ஃபைனலி ஃபேக்ட்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபவுண்டர்ஸில் தொடங்கி டிக்ளைன் வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நியூஸ் பேப்பர்ஸு, ஸ்கீம்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஃபேக்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லாத கேள்விகளே இல்லை. அதனால் இதுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.